வணக்கம் நண்பர்களே. ஆக்டர் மணிகண்டன் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பர்ஃபார்மர் அவர். இப்போ கூட ரீசெண்டாக குட் நைட்டுன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி செக்கப்போடு போட்டுச்சு. இப்போது லவ்வர்ன்ற ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் எப்போ விட்டுருந்தாங்க. இப்போ அந்த படத்திற்கான டீசர் வெளியிட்டிருக்காங்க. டீசர் பார்த்தோன்னே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த படம் எப்படா வேலண்டைன்ஸ் டே வரும் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்குது. படம் செம்மையாக நடிச்சிருக்காரு மணிகண்டன் பிரதர். அது சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமாகவும் படத்தில் இருந்தாப்புல டீசர் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே லவ் டுடே பார்த்துருப்போம். டுடே லவ் பார்த்துருப்போமா? இன்றைக்கி காலகட்டத்தில் லவ்வர்ஸுடைய லைஃப்பை அப்படியே இந்த லவ்வர் டீசரில் காட்டியிருக்காங்க. இன்னும் படத்தில் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. வேலண்டைன்ஸ் டே பக்காவாக இந்த படம் ஹிட் அடிக்க போகுதுன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக ஆக்டர் அண்ட் டைரக்டரான தனுஷ் அவர்கள் தனுஷ் 50 விறுவிறுப்பாக படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு படமும் அவர் இயக்க போகிறாரு. அதுதான் DD3. அந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா மேத்யூ தாமஸ், அங்கிதா சுரேந்தர், அதுக்கப்புறம் பிரியா பாரியர், அதுக்கப்புறம் ரபியா, அதுக்கப்புறம் பவிஸ், ரம்யா ரங்கநாதன், வெங்கடேஷ் மேனன், இவங்க எல்லாருமே கேஸ்டாக அதில் ஆன்போர்டாக இருக்காங்க. எக்ஸ்டெண்டாக தனுஷ் அவர்கள் இதில் நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வரப்போகுது இல்லையா? ஸோ அதோட கேப்டன் மில்லர் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அயாலன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக அருண் விஜய் அவர்களுடைய மிஷன் சாப்டர் 1 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களும் கத்ரினா கைப் அவர்களும் சேர்ந்து நடித்த மேரி கிறிஸ்மஸ் ட்ரைலர் கூட பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இந்த பட வரிசை ரேஸில் பொங்கலுக்கு அடுத்ததாக இன்னொரு படமும் டாக்ஸ் இருக்குது. இன்னும் அஃபிஷியல் ஆகலை. அது வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அதோட லால் சலாமும் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க.